Hello students, welcome to Solve by Our Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 6.1ல 12th sum. Forces of magnitude 5 root 2 and 10 root 2 units acting in the directions 3i plus 4j plus 5k and 10i plus 6j minus 8k. ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து டைரெக்டாக கொடுக்கல, அது ஆக்ட் ஆகிற டைரக்ஷனும் நம்மளுக்கு இதுவும் தான் கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூடும் தான். ஸோ அப்போ இதை கண்டுபிடிக்க நம்மளுக்கு மேக்னிடியூட் இன்ட்டு இதோட யூனிட் வெக்டார் பண்ணணும். அதாவது 5 root 2 இன்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ, அதாவது 3i ப்ளஸ் 4j ப்ளஸ் 5k டிவைடட் பை இதோட மேக்னிடியூட்னால் என்ன வரும்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 root 2 3i ப்ளஸ் 4j ப்ளஸ் 5k பை இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25 வரும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 50 வரும். ஸோ ரூட் 50 அப்படிங்கிறது நத்திங் பட் 5 root 2. ஸோ இதுக்கு பதிலாக நம்மளுக்கு 5 root 2 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். F1 வேல்யூ 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் தான். அடுத்து F2ங்கிறது என்ன? இதோட மேக்னிடியூட் 10 root 2 இன்ட்டு F2 கேப், அதாவது 10 root 2. F2 என்ன? 10i ப்ளஸ் 6j மைனஸ் 8k பை இதோட மேக்னிடியூட், அதாவது 10 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 8ஓட ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், 10i ப்ளஸ் 6j மைனஸ் 8k. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100 ப்ளஸ் 36 ப்ளஸ் 64 வரும், அதாவது 200 வரும். ஸோ ரூட் 200ங்கிறது நத்திங் பட் 10 root 2. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு 10 root 2 வரும். இதுவும் கேன்சல் ஆகி F2ஓட வேல்யூவும் இது தான். அப்போ டோட்டல் ஃபோர்ஸுங்கிறது என்ன? இது ரெண்டோட சம். ஸோ F1 ப்ளஸ் F2, அதாவது 3i ப்ளஸ் 4j ப்ளஸ் 5k ப்ளஸ் 10i ப்ளஸ் 6j மைனஸ் 8k. ஸோ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? 3i ப்ளஸ் 10i 13i வரும். தென் 4j ப்ளஸ் 6j 10j வரும். 5 மைனஸ் 8 மைனஸ் 3k வரும். அப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன சொல்லியிருக்காங்க? இதோட டிஸ்டன்ஸ், அதாவது d வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பொசிஷன் வெக்டார் இதிலிருந்து இதுக்கு மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 2லேருந்து ஃப்ரம்மை மைனஸ் பண்ணணும். அப்போ 2ன்னு கொடுத்து எதை கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ 6i ப்ளஸ் j மைனஸ் 3k மைனஸ் ஃப்ரம்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த பாயிண்ட், இதை எழுதிக்கணும். 4i மைனஸ் 3j மைனஸ் 2k. ஸோ இப்போ இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 6i ப்ளஸ் j மைனஸ் 3k, இது மைனஸ் 4i ஆகும், இது ப்ளஸ் 3j ஆகும், இது ப்ளஸ் 2k ஆகும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது என்ன? 6 மைனஸ் 4 2i, j ப்ளஸ் 3 4j வரும். தென் மைனஸ் 3 ப்ளஸ் 2 மைனஸ் k வரும். ஸோ இதுதான் டியோட வேல்யூ. ஸோ எஃப்பும் கிடச்சிச்சு, டியும் கிடச்சிச்சு. ஒர்க் டன்னுங்கிறது என்ன? f டாட் டி, அதாவது எஃபோட வேல்யூ என்ன? 13i ப்ளஸ் 10j மைனஸ் 3k இன்டூ, அதாவது டாட் ப்ராடக்ட் 2i ப்ளஸ் 4j மைனஸ் k. ஸோ இதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 13 இன்ட்டு 2 ப்ளஸ் தென் ஜேவும் 10 இன்ட்டு 4, அப்புறம் கேவும் மைனஸ் 3 இன்ட்டு இதோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1. ஸோ இது நம்மளுக்கு 26 ப்ளஸ் 40 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி ப்ளஸ் 3ன்னு வரும்.
ஸோ டோட்டல் ஒர்க் டன்ங்கிறது என்ன, இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 69 யூனிட்ஸ் வரும். ஸோ இதுதான் டோட்டல் ஒர்க் டன்.